ஆந்திராவின் பெரும்பாலான மாவட்டங்களை இருளில் மூழ்கடித்த மின் ஊழியர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. ஆந்திராவை பிரித்து தனி தெலங்கானா அமைக்க மத்திய அரசு முடிவு செய்ததை எதிர்த்து சீமாந்திராவில் தொடர் போராட்டம் நடந்து வருகிறது. பல்வேறு மின் உற்பத்தி நிலையங்களில் பணியாற்றும் 30,000க்கும் மேற்பட்ட மின் ஊழியர்களும் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டதால் 4000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு சீமாந்திராவின் 13 மாவட்டங்களும் இருளில் மூழ்கின. அதோடு ரயில், மருத்துவமனை பணிகள், மொபைல் போன், ATM சேவைகள் முடங்கியதோடு தொழில் வர்த்தக செயல்பாடுகளும் ஸ்தம்பித்தன. சீமாந்திராவில் 6வது நாளாக மின் விநியோகம் பாதித்த நிலையில் மின்துறை ஊழியர் அமைப்புகளுடன் முதல்வர் கிரண்குமார் ரெட்டி வியாழனன்று 4வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது ஆந்திராவை ஃபைலின் புயல் தாக்கவுள்ள அபாயத்தை கருத்தில் கொண்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் விதமாகவும் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற மின் ஊழியர் அமைப்பினர் ஒப்புக்கொண்டனர். வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு பணிக்கு திரும்புவதாகவும் முதல்வர் கிரண்குமார் ரெட்டியிடம் உறுதியளித்தனர். புயலை கருத்தில் கொண்டு தற்காலிகமாகவே வேலை நிறுத்தத்தை கைவிட்டுள்ளதாகவும் ஆந்திர பிரிவினைக்கு எதிரான போராட்டம் மீண்டும் துவங்கும் என்றும் மின் ஊழியர் சங்க நிர்வாகிகள் சிலர் தெரிவித்தனர். ஆந்திர பிரிவினையை எதிர்த்து ஹைதராபாத்தில் புதனன்று 5வது நாளாக உண்ணாவிரதமிருந்த YSR காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் உடல்நிலை மோசமானதை தொடர்ந்து நள்ளிரவில் போலீசார் அவரை நிம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதன் மூலம் போராட்டத்தை வலுக்கட்டாயமாக முடிவுக்கு கொண்டு வந்தனர். ஆனாலும் டெல்லியில் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபுவின் போராட்டம் வியாழனன்று 4வது நாளாக தொடர்ந்தது.